A2 tips and tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் தான் பார்க்குறோம். காஸ்ட் அக்கௌண்டிங்லேருந்து காஸ்ட் ஷீட் டெண்டர்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ் சாப்டர்ஸ்லேருந்து காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட் வந்துட்டு நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஓகே, நீங்கள் எந்த காஸ்ட் ஷீட் போட்டாலுமே காஸ்ட் ஷீட் ஆஃப் எக்ஸ் லிமிடெட், ஒய் லிமிடெட் கொடுத்துருக்க கம்பெனியோட பேர் எழுதிட்டு ஃபார் தி இயர் எண்டிங் 31st December சொல்லி அந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருக்க இயர் நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு காஸ்ட் ஷீட்டில் வந்துட்டு 4 பார்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஒர்க்ஸ் காஸ்ட், அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, ஸோ இந்த 4மே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு டோட்டலில் வந்துட்டு சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ஷீட் வந்துட்டு நம்ம எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்? சேல்ஸ் கண்டுபிடிக்க தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதணும்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ஆட் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு டோட்டல் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் கிடச்சிரும். ஸோ இதோட நம்ம டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ப்ரைம் காஸ்ட். ஓகே, ஸோ எடுத்தோடனே நீங்கள் ஓப்பனிங் ரா மெட்டீரியல்ஸோட பர்ச்சேசஸ் ஆட் பண்ணி க்ளோசிங் ரா மெட்டீரியல்ஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு நீங்கள் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட் கிடச்சிடும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட் ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது. செகண்ட் ஒன் வந்துட்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ், அதாவது இருக்க எல்லா எக்ஸ்பென்சஸ்லாம் வந்துட்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் நம்ம எழுதுவோம். இன்டைரக்ட் மெட்டீரியல், ஸோ டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம வந்துட்டு ப்ரைம் காஸ்ட்டில் எழுதுவோம். இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் வேஜஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம வந்துட்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் எழுதுவோம். நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரி ரெண்ட், டிப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ப்ரைம் காஸ்ட்டோட ஆட் பண்ணால் 2 வேல்யூமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ இதோட நம்மளுக்கு ஃபேக்ட்ரி காஸ்ட் முடிஞ்சிடும். சில கொஸ்டின்ஸில் நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்ட்ரி காஸ்ட்டோட ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸை ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸை மைனஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்ஸ் காஸ்ட் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஸ்டெப், கொடுக்கலன்னா நம்ம ஃபேக்ட்ரி காஸ்ட்டோட இது முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட் வந்துட்டு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ், அதாவது இது ஃபேக்ட்ரியில் இருக்க எல்லா எக்ஸ்பென்சஸ், இது வந்துட்டு ஆஃபீஸில் இருக்க எல்லா எக்ஸ்பென்சஸ், அதாவது ஆஃபீஸோட எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸோட ரெண்ட்டு, ரிப்பேர்ஸு, ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரும். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பார்த்தோம். இதில் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ஓப்பனிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ்க்கு அப்புறமா செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ். இதில் வந்துட்டு கேரியேஜ், அவுட்வர்ட்ஸ், அட்வர்டைசிங், ட்ராவல்ஸோட வேஜஸ், பேட் டெப்ஸு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட ப்ராஃபிட் ஆட் பண்ணால் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் ஃபார்மேட். ப்ரைம் காஸ்ட், ஒர்க்ஸ் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், அதோட நம்ம ப்ராஃபிட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் ஃபார்மேட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ்க்கு போகலாம். நான் இப்போ டேரெக்டாக வந்துட்டு அதர் எக்ஸசைஸ் போயிடுறேன். பிகாஸ் நார்மல் எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். நான் டேரெக்டாக வந்துட்டு அதர் எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு போயிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா other exercise simple cost sheets. Okay, so the treatment of the following items in the cost sheet. so எதெல்லாம் வந்துட்டு எங்கெங்கே வரும்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு கேல்குலேஷன் இல்லாமல் நார்மலாக வந்துட்டு ட்ரீட்மெண்ட் மாதிரி நீங்கள் வந்துட்டு எது எங்கெங்கே வரும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாவே போதும். ஓகே, ஸோ நம்ம இதில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஓப்பனிங் க்ளோசிங் ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்காம டேரெக்டாக ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதோட வேல்யூஸ் 80,000. நெக்ஸ்ட் டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ப்ரைம் காஸ்ட் வேல்யூ கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க 45,000. ஸோ ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒர்க்ஸ் காஸ்ட் இல்லாட்டி கிராஸ் ஒர்க்ஸ் காஸ்ட் எழுதிட்டு ஓப்பனிங் இன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் நீங்கள் கண்டுபிடிச்ச டோட்டல் காஸ்ட்டோட ஓப்பனிங்கை ஆட் பண்ணி க்ளோசிங் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஒர்க்ஸ் காஸ்ட் கிடச்சிடும். ஸோ இது வந்துட்டு பேசிக் ஃபார்மேட் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த ஃபார்மேட்டை நீங்கள் வந்துட்டு நல்லா தரோவாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் ஈஸியாக எழுதிடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சம் போகலாம்.
Okay. In a factory, 20,000 units of product A were manufactured in the month of July 2009. From the following figures obtained from the costing records, prepare a cost sheet showing the cost per unit. So, நம்மள prepare cost sheet showing cost per unit. அதாவது நீங்கள் cost sheetum prepare பண்ணணும், per யூனிட்டுக்குள்ள காஸ்ட்டையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், டைரக்ட் வேஜஸ், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ், ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். ஸோ நான் எடுத்தோடனே நம்ம ஓப்பனிங் எழுதிட்டு பர்ச்சேசஸ் ஆட் பண்ணி க்ளோசிங் எழுதினோனையும் நம்மளுக்கு ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் கிடச்சிடுமா, அதோட டைரக்ட் வேஜஸ் ஆட் பண்ணால் ப்ரைம் காஸ்ட். ஸோ ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணால் ஒர்க்ஸ் காஸ்ட், ஒர்க்ஸ் காஸ்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆட் பண்ணால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடச்சிடும். ஸோ இப்போ நான் சம் போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, செகண்ட் சம். ஸோ பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ் சிம்பிள்ஸ்லாம் எழுதிட்டு நம்ம வந்துட்டு காஸ்ட் ஷீட் ஆஃப் ப்ராடக்ட் ஏ இல்லாட்டி என்ன வேணால் எழுதிக்கணும். ஃபேக்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே கொடுக்கல. ஸோ காஸ்ட் ஷீட் ஆஃப் டாட் 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 வச்சு போதும். நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த இயர் 2009 கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபார் தி இயர் எண்டட் 2009. ஓகே, ஜூலை 2009 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஜூலை 2009. ஸோ நீங்கள் எந்த காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கனாலும் எடுத்தோன்னே காஸ்ட் ஷீட் ஆஃப் எக்ஸ் லிமிடெட், ஒய் லிமிடெட் எழுதிட்டு ஃபார் தி இயர் எண்டட் கொஸ்டினில் கொடுத்துருக்க எந்த வருஷம் எந்த டேட் அதெல்லாம் எடுத்து எழுதுனதுக்கப்புறமா பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ் சிம்பிள்ஸ் தான் எழுதிடணும். ஸோ எழுதுனதுக்கப்புறமா நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். நம்மளோட ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு 5,000. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் பர்ச்சேசஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். பர்ச்சேசஸ் நம்மளுக்கு 55,000. ஸோ 55,000 ப்ளஸ் 5,000 நம்மளுக்கு வந்துட்டு 60,000. ஸோ இதோட நம்ம வந்துட்டு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இந்த வேல்யூ 10,000 மைனஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு மைனஸ் பண்ணால் டோட்டல் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் 50,000. ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் ரா மெட்டீரியல் கன்சியூம்ட். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல்ஸ் ஆட் பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் அதோட மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், நம்மளுக்கு ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டைரக்ட் வேஜஸ் எழுதுவோம். ஸோ டைரக்ட் வேஜஸ் என்ன அமௌண்ட் 25,000. ஸோ 50,000 ப்ளஸ் 25,000 நம்மளுக்கு வந்துட்டு 75,000. இதுதான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட். ஓகே, ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட் ஸ்டெப் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் ஆட் பண்ணி மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா டைரக்ட் வேஜஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட் கிடச்சிரும். ப்ரைம் காஸ்ட்க்கு அப்புறமா ஆட் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். ஓகே, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸோட வேல்யூ என்னது 40,000. ஸோ 75,000 ப்ளஸ் 40,000 நம்மளுக்கு வந்துட்டு 1,15,000. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட் இல்லாட்டி ஃபேக்ட்ரி காஸ்ட். நீங்கள் ஒர்க்ஸ் காஸ்ட் எழுதினாலும் பிரச்சனை இல்லை, ஃபேக்ட்ரி காஸ்ட் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணுறோம், ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ். நான் ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக எழுதுகிறேன், நீங்கள் வந்துட்டு எக்ஸாமில் இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. ஓகே, ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 20,000. ஸோ 1,15,000 ப்ளஸ் 20,000 நம்மளுக்கு வந்துட்டு 1,35,000. ஓகே, ஸோ நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, நம்மளுக்கு செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் ரிலேட்டடாக எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ ப்ரைம் காஸ்ட், ஒர்க்ஸ் காஸ்ட், அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், அவ்வளோதான். இந்த சம் முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு காஸ்ட் ஷீட் இவ்வளோ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பட் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்துட்டு prepare a cost sheet showing cost per unit. ஸோ 20,000 யூனிட்டுக்கு நம்ம எல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு 20,000 யூனிட்னு எழுதிடுங்க. ஓகே, ஸோ இந்த 75,000ஓட 20,000 டிவைட் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு பெர் யூனிட் வேல்யூஸ் கிடைச்சிடும். ஸோ 75,000 டிவைடட் பை நம்மளோட டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ 20,000 யூனிட்ஸ். ஸோ 3.75
Next 40,000 divided by 20,000, 2.00. Next இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி 3.75 plus 2.00, 5.75. Next 20,000 divided by 20,000, 1. Next வந்துட்டு 1,35,000 divided by 20,000, 6.75. ஸோ நம்ம பெர் யூனிட்னா கொடுத்துருக்க வேல்யூவோட டோட்டல் வேல்யூவை டிவைட் பண்ணி எழுதணும். அவ்வளோதான் நம்மளோட பெர் யூனிட். ஸோ செகண்ட் சம் முடிஞ்சிச்சு. ஓகே, இது ஒரு சிம்பிள் சம். உங்களுக்கு ஃபார்மேட் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் காஸ்ட் ஷீட்டில் வர எல்லா சம்ஸுமே நீங்கள் போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஈஸி சாப்டர். நீங்கள் ஈஸியாக 15 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் தான் மார்க்ஸ் ஹை ஏர்ன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் பண்ணலாம். The following cost data are available from the books for the year ended 31st/12/1995. Direct materials, direct wages, profits, selling and distribution overheads, administrative overheads, factory overheads. So prepare a cost sheet indicating prime cost, works cost, production cost, cost of sales, sales value. அதாவது நீங்கள் காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஒர்க்ஸ் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், ப்ரொடக்ஷன் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், லாஸ்ட்டாக வந்துட்டு சேல் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தேர்ட் சம். ஸோ எடுத்தோன்னையும் பர்டிகுலர்ஸ் எல்லாம் எழுதிட்டு என்னென்ன காஸ்ட் ஷீட் அதெல்லாம் நீங்கள் எழுதிடுங்க. நான் டேரெக்டாக சம்முக்கு போயிடுறேன். நம்மளுக்கு வந்துட்டு டைரக்ட் மெட்டீரியல்ஸ், டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்கல. ஸோ நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையில்லை. டைரக்ட் மெட்டீரியல்ஸ், அப்புறம் நம்மளுக்கு டைரக்ட் வேஜஸ். டைரக்ட் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு 9 lakh, அப்புறம் 7,50,000. 9 lakh, 7,50,000. ஸோ நம்மளுக்கு இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணால் 16,50,000 சம்திங். $16,50,000. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட். ஸோ ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு டைரக்ட் மெட்டீரியல்ஸ், டைரக்ட் வேஜஸ் எழுதி ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சிருவீங்க. ப்ரைம் காஸ்ட்க்கு அப்புறம் நம்மளுக்கு என்னது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வேல்யூ வந்துட்டு 4,50,000. ஸோ ஆட் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு 4,50,000. ஸோ 16,50,000ஓட 4,50,000 வந்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 21 lakhs வரும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு ஆர்டராக கொடுக்காம ரீஅரேஞ்ச் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆர்டராக எழுதணும். எடுத்தோடனே ப்ரைம் காஸ்ட், அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதுக்கப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட். ஸோ நம்ம ப்ராஃபிட் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் எழுதி ஒர்க்ஸ் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஆட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸோட வேல்யூ என்னது 4,20,000. ஸோ 21 lakhஸில் 4,20,000 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 25,20,000. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்துட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு எழுதுவோம். ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் நம்மளுக்கு வேல்யூ 5,25,000. ஸோ 25,20,000 ப்ளஸ் 5,25,000 ஆட் பண்ணால் 30,45,000. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஒரு இந்த வேல்யூவில் மிஸ்டேக் பண்ணாலும் எண்டு வேல்யூவில் உங்களுக்கு டோட்டலாக சம்மே வேறு மாதிரி போயிடும். ஸோ நீங்கள் கேல்குலேஷன்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாகவே பண்ணுங்கள், அர்ஜென்ட் இல்லாமல். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கண்டுபிடிக்கிறது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு கொஸ்டினில் ப்ராஃபிட் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆட் ப்ராஃபிட் எவ்வளோ 6,09,000. 6,09,000. ஸோ 30,45,000ஓட 6,09,000 ஆட் பண்ணால் 36,54,000. இதுதான் நம்மளோட டோட்டல் சேல்ஸ் வேல்யூ. ஓகே, இது ஒரு சிம்பிள் சம். டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் மெட்டீரியல்ஸ் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். இந்த ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வேல்யூ 4,50,000 ஆட் பண்ணால் ஒர்க்ஸ் காஸ்ட். இதோட நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணால் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்.
ப்ராஃபிட் ஆட் பண்ணி டோட்டல் சேல்ஸ். உங்களுக்கு இந்த ஃபார்மேட் புரியணும். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ்னா ஒர்க்ஸ் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ப்ரைம் காஸ்ட் தான் ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டில் வந்துட்டு சேல்ஸ் தான் முடியும். ப்ராஃபிட்டை ஆட் பண்ணால் சேல்ஸ் வரும். ஓகே, ஸோ வந்துட்டு இந்த ஃபார்மேட் நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதுவும் தி சேம் சிமிலர் சம் தான். நம்ம வந்துட்டு 5th சம்முக்கு போயிடலாம். ஸோ கொஞ்சம் டிஃபராக இருக்கிறத போட்டால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ எல்லாமே ஒரே சிமிலர் சம்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணும். 5th சம், தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்ஸ் டு தி டாய் கன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஃபார் தி 3 months ending 31st March 2007. Direct materials consumed, direct labor paid, direct expenses, factory overheads, administrative overheads, selling and distribution overheads, அப்புறம் 1000 units of toy gun produced during the period and all units produced or sold at ₹53 per unit. Prepare a cost sheet. ஸோ நம்மளை காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. நம்மளுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸாக வந்துட்டு 1000 units ஆஃப் டாய் கன் ப்ரொடியூஸ், அது வந்துட்டு 53 per unitல சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போனா டோட்டல் சேல்ஸ் வேல்யூ நான் உங்களுக்கு சம் போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் எடுத்தோடனே காஸ்ட் ஷீட் ஆஃப் டாய் கன் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு எழுதிடணும். ஓகே, ஸோ எடுத்தோடனே நீங்கள் காஸ்ட் ஷீட் ஆஃப் டாய் கன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஃபார் தி இயர் எண்டிங் 31st March 2007 இப்படிலாம் நீங்கள் எழுதுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் சம்மே போடணும். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு வெறும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பண்ணுறனால டேரெக்டாக சம் போயிடுறேன். பட் நீங்கள் எக்ஸாமில் கம்பெனி எழுதணும், ஃபார் தி இயர் எண்டட் எழுதணும். ஓகே, அதே மாதிரி எல்லாமே ஃபுல் ஃபார்மில் எழுதணும், நோ ஷார்ட் ஃபார்ம்ஸ் இன் தி எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ டைரக்ட் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு, டைரக்ட் லேபர்ஸ் பேட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம எழுதணும். எடுத்தோடனே டைரக்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம எழுதிடலாம். ஸோ 18,000. நெக்ஸ்ட் டைரக்ட் லேபர் பெய்டு வந்துட்டு 12,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு 4,000. ஸோ 18,000 12,000 ப்ளஸ் 4,000 34,000 தான் நம்மளோட ப்ரைம் காஸ்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்துட்டு ப்ரைம் காஸ்ட்டை கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 6,000. ஸோ 34,000 ப்ளஸ் 6,000 நம்மளுக்கு 40,000. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்ஸ் காஸ்ட், ப்ரைம் காஸ்ட், ஒர்க்ஸ் காஸ்ட். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸும் அவங்களே கொடுத்தாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் வந்துட்டு 4,500. ஸோ 40,000 ப்ளஸ் 4,500 44,000 44,500. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் ஆட் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ், அதுவும் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. 2,500. ஸோ 44,500 ப்ளஸ் 2,500 47,000. இதுதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்காம நார்மலாக வந்துட்டு ப்ராஃபிட் கொடுத்துருந்தா நீங்கள் காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட ப்ராஃபிட் ஆட் பண்ணி டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்க. பட் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் வந்துட்டு ப்ராஃபிட் கொடுக்கல. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, 1000 யூனிட்ஸ் கொடுத்து அந்த 1000 யூனிட்டை 53 per யூனிட்டுக்கு நீங்கள் வந்து சேல் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் வேல்யூ என்னன்னா 1000 × 53 யூனிட்ஸ். ஸோ 1000 × 53 நம்மளுக்கு வந்துட்டு 53,000 தான் நம்மளோட டோட்டல் சேல்ஸ் வேல்யூ. ஸோ சேல்ஸ் வேல்யூ மைனஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 47,000, நம்மளுக்கு 6,000 தான் நம்மளோட ப்ராஃபிட். ஓகே, ஸோ உங்களுக்கு கொஸ்டின்லேயே ப்ராஃபிட் கொடுத்துருந்தா நீங்கள் காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட ப்ராஃபிட் ஆட் பண்ணி சேல்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்க. பட் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் ப்ராஃபிட் கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, 1000 யூனிட்ஸ் வந்துட்டு 53 per யூனிட்டுக்கு சேல் ஆயிருக்கு. ஸோ சோல்டு. ஸோ இதுதான் நம்மளோட சேல் வேல்யூ. 1000 × 53 53,000 தான் நம்மளோட சேல்ஸ் வேல்யூ. இந்த வேல்யூவோட 53 மைனஸ் 47,000 நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும், பேலன்சிங் ஃபிகர். ஸோ இதுதான் நம்மளோட காஸ்ட் ஷீட். ஓகே, நான் ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் சம்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த சம் வந்துட்டு மேம் இந்த சம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம், இந்த சம் மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அந்த சம் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாகவே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.